என் பேர் வந்து ஸ்னேகா. நான் ஒரு 5 இயர்ஸா இங்க கடை வச்சிருக்கேன். ஃபெஸ்டிவல் டைம்ல மட்டும் தான் வைப்பேன். நியூ இயருக்கு இன்னைக்கு வச்சிருக்கேன். நல்லா கூட்டம் வந்துட்டு இருக்கு. நல்லா சேல் ஆகணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கேன். ஆகும் தான் நினைக்கிறேன். இப்ப கிட்ஸுக்குலாம் பலூன்ஸ் இந்த மாதிரி எல்லா டாய்ஸ் ஐட்டமும் இருக்கு. எல்லா ஃபுட் ஐட்டமுமே இருக்கு. இங்க வந்தா எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கு. நியூ இயர் வழக்கமா இருக்க கடையோட இப்போ இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல நியூ இயருக்கு நிறைய கடைங்க வந்திருக்கு. நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னமும் வந்துட்டு இருக்காங்க. வழக்கமா நீங்க பாக்கும்போது எவ்வளவு கிரவுட் இருக்குமா? இந்த தடவை வந்து கிரவுட் வந்துச்சுனா எப்படி இருக்கும்? இப்ப கிரவுட் கம்மியா தான் இருக்கு. எப்பவுமே ஒரு 9 o'clock மேல தான் கிரவுட் வரும். இன்னும் நிறைய கிரவுட் வரும். கிரவுட் வந்துனா எப்படி நியூ இயர் இங்க இருக்கிறவங்க என்ஜாய் பெசன்ட் நகர்ல எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க? நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய பட்டாசுலாம் வெடிப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, சாங்ஸ்லாம் போடுவாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. மத்த இடத்த விட இங்க பெசன்ட் நகர்ல ரொம்ப நல்லாவே இருக்கும் நியூ இயர். எப்படி வருவாங்க? ஃபேமிலியோட வருவாங்க, கப்பிள்ஸ் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட வருவாங்க. எல்லா இதுவும் வருவாங்க. இங்க கேக் கட் பண்ணுவாங்க, பட்டாசு வெடிப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. நல்லாவே கொண்டாடுவாங்க. நாங்க வியாபாரம் பண்றதை விட எங்களுக்கு நியூ இயர் இங்க ரொம்ப நல்லா இருக்கும். நாங்க இங்க சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம். வியாபாரம் பண்றதை விட என்ஜாய் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இங்க. என் பேர் மஞ்சுளா. இங்க வந்து ஒரு 35 வருஷமா கடை போடுறோம். இங்க இந்த பெசன்ட் நகர்ல. ஆனா மணல் இருந்தது. இப்பதான் இந்த 20 வருஷத்துல தான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு. அப்பதான் இருக்க கொஞ்சம் இடம் சுருகுன மாரி இருக்குது. இப்பெல்லாம் கடைகள்ல வந்து நல்லா இருக்குது. ஆனா ஃபேமஸான இடத்துல வந்து நிறைய ஜனம் வர்றாங்க. இப்போ ஜனம் வர்றது கூட கம்மி இல்லை. வியாபாரம் கூட நல்லா ஆகுது. அப்படியே அதுக்குள்ள ஒன்றும் கஷ்டம் இல்லை. எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. இங்கே வந்து நாங்கள் மணி ஊசி வியாபாரம் பண்ணுவோம், பின்னு போடுவோம், ஊசி போடுவோம், மணிங்க போடுவோம். நியூ இயருக்கு வந்து இந்த மாதிரி கண்ணாடி, இப்போ இந்த பிபி இதெல்லாம் விற்கிறோம் சார். இந்த லைட் ஐட்டம் எல்லாம் விற்கிறோம். நாங்கள் வந்து எங்களுக்கு இதுதான் தொழிலே. இந்த தொழில் இல்லாத வேற தொழில் எப்படி பண்ண முடியும்? என்ன பண்ணுறது, வாங்கினாதான் நல்லது. இல்லைன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சமாக வாங்கினா கூட பரவாயில்ல, போதும். வாங்குவோம். வாங்காத இருக்க மாட்டாங்க யாரும். அது வாங்கிட்டு இப்போ பசங்க வந்தால் தான் ரொம்ப பேர் வாங்குவாங்க. இப்போ பசங்க கம்மியாக இருக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் போனால் ஜனம் நிறைய வருவாங்க. அது நிற்கவே முடியாது, அவ்வளோ கூட்டம் வருவாங்க. ஆனால் எல்லா பேருக்கும் கேக்கு ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. அந்தமாரி அந்த தம்பிங்கள்லாம் வருவாங்க. எல்லா பேருக்கு தான் ஷேர் பண்ணி எங்களுக்கு நிற்க வச்சே கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் நீங்கள் கஷ்டப்படாதீங்கக்கா, நீங்கள் நில்லுன்னு சொல்லி இங்கே ஒரு வாட்டி உட்கார வச்சு எங்களை நிற்க வச்சு கேக் கட்டி கொடுத்தாங்க. அந்தமாரி அந்த அண்ணனுக்கு நான் நன்றி சொல்கிறேன், தேங்க்ஸ் சொல்கிறேன். நாங்க வந்து வியாபாரத்தில் வந்துடுறோம்ல, எங்க போய்ப்புக்கு நாங்க எங்க போய் செலிப்ரேட் பண்றது? அதெல்லாம் பார்ப்போம். அவங்க பாக்குறதுக்கு தானே வந்து உட்காந்துருக்குறோம், வேற எதுக்குமே. ஆனா ரொம்ப பட்டாசு, அந்த ரொம்ப சத்தமா இருக்கும். இந்த பிபி எல்லாம் ஒரு கலகலப்பா இருக்கும். ஒரு திருவிழா கூட தேவையில்லை, அந்த மாரி இருக்கும். ஆனா பசங்க சத்தம் தான் நிறைய இருக்கும். பொண்ணுங்க அவ்வளோ இருக்க மாட்டாங்க. ஆனா ஆம்பளை பசங்க தான் நிறைய விளையாடுவாங்க. அதுதான் சந்தோஷமா இருக்கும். அதுவே போதும்னா. அதனாலதான் இங்க வந்து நிறைய பேர் கடை போடுறாங்க. ஆனா யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை. எங்க 1-2 வாங்குறாங்க, அது போதும். மற்ற இடத்துல எங்களுக்கு தெரியாது. எங்க பெசன்ட் நகர்ல வந்து நான் 35 வருஷமா போடுறேன். அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை.